ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கருணை கடலே போற்றின்னு கோடிக்கணக்கான பக்தர்கள் அனுதினமும் அவரை நாடி செல்லும் பொழுது அவர் எப்படி அருள்மழையை பொழியாமல் இருப்பார்? இன்றைய தினத்தில் அவர் நமக்கு தருகின்ற உத்தரவாதத்தை கேட்கலாம். என் அன்பு குழந்தையே, நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்கின்றேன். இதை கேட்ட 1 மணி நேரத்தில் நல்ல செய்தி சர்வ நிச்சயமாக உன்னை தேடி வந்து மகிழ்விக்கும். நீ எதிர்பார்த்த விஷயங்கள் கைகூடாததால் மனக்கவலையில் இருக்கின்றாய். அந்த கவலையை தீர்த்து வைக்கத்தான் இந்த கந்தன் உன்னை தேடி இன்றைய தினம் வந்திருக்கின்றேன். என்னை நோக்கி, அப்பா முருகா, இந்த பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாற்றி என் வாழ்க்கையை வளப்படுத்தி கொடு, முன்னேற்றத்தை கொண்டு வா, பிறர் மத்தியில் நானும் நலமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என்று ஒவ்வொரு பக்தர்களுடைய மனக்குமுறலையும் குறைகளையும் நான் கேட்டபடிதான் இருக்கின்றேன். அந்த குறைகள் அத்தனையையும் நிறைகளாக மாற்றி கொடுத்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழ்க்கையில் நிறையவற்றை கொடுத்து வாழ வைக்க வேண்டும் என்று நானும் ஆசைப்பட்டு உனக்கு உதவி செய்ய உன்னை தேடி வந்துள்ளேன். மனதிற்குள் பல யோசனைகளை வைத்து கொண்டிருக்கின்றாய். இது இப்படி நடந்து கொண்டிருக்கின்றதே, இதனுடைய கதி என்னதான் ஆகும், ஏன் இத்தனை சோதனைகள் என்று நிகழ்காலத்தில் பல கேள்விகளை மனதிற்குள் போட்டு குழம்பிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அத்தனை குழப்பங்களுக்கும் தீர்வை கொடுக்க நான் வந்து விட்டேன். ஒரு தெளிவை கொடுக்க நான் வந்து விட்டேன். உன் வாழ்க்கை நீ சிறப்பாக செழிப்போடு வாழ வழி செய்து கொடுக்க நான் வந்திருக்கின்றேன். மிகவும் வளம் நிறைந்த வருங்காலத்தை உனக்காக உருவாக்கி கொடுக்க வந்திருக்கின்றேன். என் செல்ல குழந்தையே, உன் வாழ்க்கையில் உனக்கு எது தேவையோ அதை பற்றி மட்டுமே மிகுந்த அளவில் சிந்தனை செய்ய வேண்டும். கடன் அதிகமாக இருக்கின்றது என்று கடனை பற்றியே சிந்திக்காமல் தேவைப்படுகின்ற பணத்தை பற்றி சிந்தி. நிம்மதி இல்லை இல்லை என்று இல்லாத ஒன்றை பற்றி அதிகமாக நினைக்காதே. என் அன்பு குழந்தையே, எது தேவைப்படுகின்றதோ அந்த விஷயத்தில் உன் நாட்டம் அதிகமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத விஷயத்தில் நாட்டத்தை அதிகமாக கொண்டு செல்லாதே. உனக்கு பண வரவு பல வகைகளில் கிடைக்க நான் உதவி செய்வேன். உன்னுடைய திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்றவாறு உனக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கவில்லை என்று கவலைப்படுகின்றாய். தவறான வழியில் செல்கின்றவர்களோ நிறைய காசு பணம் சம்பாதித்து நலமாக வாழ்கின்றார்கள். நேர்மையை கடைபிடிக்கும் நமக்கோ தாமதமான வெற்றியும் மிகுந்த பின்னடைவான சந்தோஷமும் தான் கிடைக்கின்றது என்று கவலை கொள்கின்றாய். எந்த ஒரு கவலையும் பயமும் வேண்டாம். உன்னுடைய உழைப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற வரவு இனி உனக்கு கிடைக்கும். மிகுந்த சந்தோஷத்தில் எனக்கு நன்றி சொல்லக்கூடிய நிலைமை ஏற்படும். எல்லா நேரமும் இந்த முருகனின் துணை உனக்கு கிடைக்கப் பெற்று உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை நீ வரவேற்று கொள்வாய். நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாதே. அதில் பலன் இல்லை. எதுவாக இருந்தாலும் இன்றைக்கே பார்த்துவிடு. உன் வாழ்க்கை பயணம் வெற்றி பயணமாக மாற நான் எல்லா நேரமும் உனக்கு உதவி செய்வேன். ஏமாற்றம் நிறைந்த உன்னுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறக்கூடிய நேரம் வந்து விட்டது. உன்னுடைய நேர்மைக்கு பரிசாக, நியாயத்திற்கு பரிசாக பல ஏற்றங்களை நான் கொடுத்து மகிழ்விப்பேன். உண்மையாக இருந்ததால் பல இடங்களில் தோல்விகளை சந்தித்திருக்கின்றாய். ஆனால் அது நிரந்தரமாகி விடாது. உண்மைக்கு என்றும் அழிவே கிடையாது. உண்மை என்றும் தோற்காது. தவறான வழியில் சென்று பலன்களை பெறுபவர்கள் எல்லாம் நிலையான சந்தோஷத்தை பெற்றுவிட முடியாது. பதிலாக அதை பாவ கணக்கில் சேர்த்து சுமந்து அனுபவிக்கவும் வேண்டும். நேர்மையான பாதையில் நடந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை துரிதமான வெற்றியையும் சந்தோஷத்தையும் காணவில்லை என்றாலும் நிரந்தரமான மகிழ்ச்சியை வரவேற்க தகுதியை பெற்று விடுகின்றது. உன்னை வீழ்த்த காத்திருக்கும் அத்தனை திட்டங்களையும் நான் உடைத்தெறிய வந்திருக்கின்றேன். யாருடைய திட்டமும் உன் வாழ்க்கையில் செல்லுபடியாத அளவிற்கு, என்னுடைய திட்டம் செல்லுபடி ஆகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையை நான் மாற்றி கொடுப்பேன். எந்த சூழ்நிலையிலும் உன் மனதில் இருக்கின்ற தைரியத்தை, தன்னம்பிக்கை ஒரு பொழுதும் நீ இழந்துவிடக்கூடாது. உன்னுடைய கடமையை செய்வதே உனது குறிக்கோளாக வைத்துக்கொள். பலனை எதிர்பார்த்து ஒரு பொழுதும் யாருக்கும் எதையும் செய்யாதே. பலனை எதிர்பார்க்காமல் செய்ய பழகு. அற்புதங்கள் தானாக உன் வாழ்வில் நிகழ தொடங்கிவிடும்.
நீ எதற்காக ஏங்குகின்றாயோ அந்த விஷயத்தில் பல ஆச்சரியங்களை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். அவசியமானவைகளை உன் வாழ்வில் கொடுத்து அவசியமில்லாத விஷயங்களை நீ தூக்கி எறிய நான் உதவி செய்வேன். தலை குனிந்து பிறர் மத்தியில் நின்ற நாட்கள் முடிந்து போனது. தலை நிமிர்ந்து உன் வாழ்க்கை நீ வாழத் தொடங்கப் போகின்றாய். எல்லாமே நன்மைக்காகத்தான் நிகழ்கின்றது. தீராத கஷ்டங்களும் தீரக்கூடிய நேரம் வந்து விட்டது. பட்ட அவமானங்கள் எல்லாம் பூமாலையாக மாறக்கூடிய நேரம் வந்து விட்டது. துன்பங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளையும் கடந்து வந்து விட்டாய். இனி வெற்றியை பெற முழு தகுதியை பெற்று விட்டாய். ஏதோ ஒன்றை நினைத்து மனதிற்குள் எக்கணமும் வருத்தப்பட்டு கொண்டே இருப்பதை விட்டுவிட்டு மனதை அமைதியாக வைத்துக்கொள். துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி சென்று விட்டது. நீ இன்பமாய் வாழ்வதற்கு அனைத்து வழிகளையும் நான் செய்து விட்டேன். உன் மதியால் இனி அனைத்தையும் வென்று காண்பிப்பாய். சதி செய்பவர்களுடைய சூழ்ச்சி உன்னிடத்தில் செல்லுபடியாகாது. நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வெற்றியை உன் வாழ்க்கையில் நான் அமைத்து தருவேன். கர்மாவின் காரணமாக அத்தனை கஷ்டங்களையும் சந்தித்தாய். அதிலிருந்து உன்னை விடுவித்து முழுவதுமாக கர்மாக்களை வேரோடு அழித்து நான் உன்னை காப்பாற்றி விட்டேன். சூழ்ச்சிகளால் உன்னை ஏமாற்றி பிறர் வெற்றி அடைந்தார்கள். அது நிலையானதாக இருக்காது. உண்மை என்ன என்பது ஒரு நாள் அனைவருக்கும் தெரிய வரும். அப்பொழுது நீ உயர்ந்து நிற்பாய். அந்த நாள் தொலைவில் இல்லை, அருகில் வந்து விட்டது. உன் ஆசைகளையெல்லாம் நீ அழகாக பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழக்கூடிய நேரம் வந்து விட்டது. உன்னுடைய திறமை தகுதி அதற்கு ஏற்றாற்போல் ஏற்றம் உன் வாழ்வில் நிச்சயம் இருக்கும். முன்னேற்றத்தை விரைந்து பெறக்கூடிய நிலை ஏற்படும். கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைத்து விட்டேன். இன்பகரமான வாழ்க்கையை உனக்கு நான் கரத்தில் கொடுத்து மகிழ்விக்க வந்தும் விட்டேன். இனி எல்லா நாளும் உனக்கு மகிழ்ச்சிதான். இந்த முருகனின் துணை எங்கிருந்தாலும் உன்னை தேடி வந்து மகிழ்விக்கும். சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழ முழு தகுதியை பெற்று விட்டாய். என்னுடைய முழு ஆசிர்வாதமும் உன்மேல் இறங்கிவிட்டது. இனி எந்த ஒரு பயமும் இல்லை உன் வாழ்க்கையை பற்றி. மனதிற்குள் தைரியத்தை வளர்த்து கொண்டு சந்தோஷமாக இரு. எல்லா நேரமும் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று தைரியமாக செயல்படு. ஒவ்வொரு செயலிலும் வெற்றியை நான் கொடுப்பேன் என்று முழுமையாக நம்பி செயல்படு. அந்த நம்பிக்கை உன்னை வாழ வைக்கும். உன்னுடைய குடும்பத்தையும் உன்னையும் பிறர் மத்தியில் உயர்த்தி காண்பித்து நான் வாழ வைப்பேன். எல்லா சூழ்நிலையும் உனக்கு சாதகமான சூழ்நிலைகளாக மாற்றத்தை ஏற்படுத்துவேன். தொடர்ந்து முயற்சிகளை செய், அனைத்தும் வெற்றியை தான் பெறும். கிடைக்க வேண்டிய எல்லாம் சந்தோஷமாக கிடைக்கப் பெற்று எனக்கு நன்றி சொல்வாய். நல்லது நடக்கும்.